நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு வாங்கின ஆப்பிள் இந்த ஆப்பிள் கிடையாதுங்க, ஆப்பிள் ஐபேட் ப்ரோ. இது லேட்டஸ்டான M5 சிப் கொண்ட 13 இன்ச் 1 TB வேரியண்ட்டு. நான் ஆண்ட்ராய்ட் டேப்லெட் வாங்காமல் ஆப்பிள் டேப்லெட் வாங்கினதுக்கு முக்கியமான 6 ரீசன் இருக்குது. இது பார்க்குறதுக்கு எவ்வளோ ஸ்லிம்மாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். இது ஆன் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு விஷயம், நான் ஐபேட் சூஸ் பண்ணதுக்கு என்னோட பர்சனல் ஃபேவரட்டான டிஜிட்டல் டிராயிங் ஆப் ஐபேடில் மட்டும்தான் இருக்குது, ஆண்ட்ராய்டில் கிடையாது. இதில் இருக்க ஸ்லீக்னஸ், ஸ்மூத்னஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, நான் 3D ஆர்டிஸ்ட், நான் ஸ்கல்ப்டிங் பண்ணுறதுக்கு இந்த ஐபேடில் M5 இருக்கனால ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். மூணாவது 3D மாடலிங் ஆப் நான் பர்சனலாக லைக் பண்ணுறது ஐபேடில் மட்டும்தான் இருக்குது. நாலாவது பிசியில் எடிட் பண்ணக்கூடிய DaVinci Resolve வீடியோ எடிட்டிங் ஆப் ஐபேடில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ கூட ஐபேடில் எடிட் பண்ணது தான். அஞ்சாவது நான் நானோ டெக்ஸ்சர் மாடல் வாங்கியிருக்கேன். இதனால டிஸ்பிளேல ரிஃப்ளெக்ஷன் வராது, ஆனால் கீழே இருக்க டேப்ல ரிஃப்ளெக்ஷன் வருது. ஆறாவதா நான் வீடியோ ஷூட்டுக்காக ஸ்கிரிப்ட் எழுதுறது, முக்கியமான பாயிண்ட்ஸ் ஹைலைட் பண்றது எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். ஸோ இதுக்கு தான் ஐபேட் சூஸ் பண்ணேன். இந்த ஆர்ட் ஒர்க்குக்கு 10க்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.